இதுல வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுது. ஹீட் ஆன பிறகு இதுல வந்து முருங்கைக்காய் இருக்குது. 200 கிராம் முருங்கைக்காய் எடுத்து நான் இந்த கிளீன் பண்ணி போட்டு இப்ப 2ஆ வெட்டி இருக்கேன். இப்ப இதை நாங்க பொரிச்செடுப்போம். நான் முதல்ல ஒரு அரைவாசியை தான் போட்டிருக்கேன். அரைவாசி போட்டு இதை பொரிச்செடுப்போம். கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஒரு 4 நிமிஷமா இதுல இருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். 7 நிமிஷமா இதுல இருந்து பொரிச்சோன்னு இருக்கிறேன். லைட்லியா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு நான் ஆகலும் இதை பொரிச்செடுக்கல. இந்த இருக்கு இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா நான் இதை பொரிச்செடுத்துக்கிறேன். பேப்பர் டவல் போட்ட பிளேட்ல அதை இறக்கி விட்டுருக்கேன். இந்த இருக்கு இப்படி நான் இதை பொரிச்சிருக்கேன். இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போறேன். இந்த முருங்கைக்காய் இப்படி பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிச்ச பிறகு இதுல வந்து கத்தரிக்காய் இருக்கு. நீட்டு கத்தரிக்காய் எடுத்து இது இப்படி வெட்டி இருக்கு. ஆகல மெல்லிசா வெட்டியில இதுல வந்து 160 கிராம் கத்தரிக்காய் இருக்கு. இல்லாட்டிக்கு ஒரு கத்தரிக்காய் இருக்கு. இப்ப இதையும் வந்து பொரிச்செடுப்போம். கத்தரிக்காய்க்கும் முருங்கைக்காய்க்கும் நான் வந்து உப்பு போடையில. இப்போ ஒரு 3 நிமிஷமா பொரிஞ்சோன்றது இன்னும் பொரியணும். இப்போ ஒரு 8 நிமிஷமா இதுல இருந்து பொரிச்சோன்னு இருக்கேன். லைட்லி கோல்டன் ப்ரௌனா வருது. இன்னும் பொரிச்செடுக்கணும். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா இதை நீங்க ஓவர் நைட்டே இன்றைக்கு நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா முதல் நாள் நைட்டே வந்து பொரிச்சிட்டு ஒரு பேப்பர் டவல்ல வந்து இந்த முருங்கைக்காயும் கத்தரிக்காயும் பரப்பி விட்டீங்கன்னு சொன்ன வெங்காயத்தையும் அந்த எண்ணெயை வந்து எடுத்துடும். இப்போ நான் ஒரு 11 நிமிஷமா மீடியம் ஹீட்ல இருந்து இதை பொரிச்சோன்னு இருக்கேன். இந்த அப்படி கோல்டன் ப்ரௌனா பொரிஞ்ச பிறகு இறக்கி எடுப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் நாள் இரவே செய்து வச்சிங்கன்னு சொன்னா எண்ணெயை எடுத்துடும். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனா வரைக்கும் இதை இறக்கிடுங்க. இந்த இருக்கு இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் பொரிச்சிருக்கிறேன். இப்படி பொரிச்சா பிறகு அதே எண்ணெயில வந்து இதுல வந்து பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்ப இதை இதில் போடுங்க. இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது. நான் இதுக்கு நிறைய உள்ளி போடுறேன். உங்களுக்கு போட விருப்பம் இல்லாட்டி நீங்க போட தேவையில்லை. 7 உள்ளிப்பல் இருக்கு. இல்லாட்டிக்கு 24 கிராம் இருக்கு. இப்ப இதையும் இதுல போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமா பொரிஞ்சோன்னு இருக்கு. இன்னும் வந்து கோல்டன் ப்ரௌனா பொரிஞ்சு வரணும். இப்போ நான் வந்து 6 நிமிஷம் இந்த வெங்காயத்தையும் உள்ளியையும் பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனா வரைக்கும் நான் இறக்கி எடுக்கிறேன். நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்ல இறக்கி எடுக்கிறேன் டிஷ்ஷில். இந்த இருக்கு இந்த வெங்காயத்தை இப்படி பொரிச்சிருக்கிறேன். இப்படி பொரிச்சா பிறகு இந்த கத்தரிக்காவும் முருங்கைக்காயும் போட்டு குழம்பு செய்யறதுக்கு நான் இதுல இந்த மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இதுல வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்கு. போட்டு வடிக்கணும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்துக்கு இதே இதுல போடுங்க. இதுல 1 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதே இதுல போடுங்க. இதில் நான் பொரிச்சு வச்ச வெங்காயம் இருக்கு. இந்த வெங்காயத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் வந்து 1 கப் இருக்குது. முதல்ல 1 கப் இதில் விடுவோம். 1.5 கப் இதில் விடுறேன். டோட்டலியாக வந்து 375 ml தண்ணி எல்லாட்டிக்கும் 1.5 கப் விட்டுருக்கிறேன். இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் திக்கா புளியில 4 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 ml இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொதி வர விடுவோம். இப்போ 4 நிமிஷமா இருக்கு எனக்கு இப்படி ஒரு கொதி வர்றதுக்கு. இப்படி ஒரு கொதி வந்த பிறகு இந்த பொரிச்சு வச்ச முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போடுங்க. இதுல வந்து தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பால் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கும் 30 ml இருக்கு. இதையும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் வந்து கரைக்காம மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி போட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஒரு 5 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. மீடியத்தில் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய் கரையாமல் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. புளியை செக் பண்ணி பாருங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ 10 நிமிஷமா மீடியம் ஹீட்லேருந்து நான் மூடி போட்டு கொதிக்க விட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு கத்திரிக்காய் கரையை விட்டுறாதீங்க. இதை மூடாமல் இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ 5 நிமிஷமா நான் வந்து மீடியத்திலேருந்து ஹீட்டை குறைச்சி வச்சு மூடாம கொதிக்க விட்டேன். நான் இப்போ இந்த கறி வந்து செய்து முடிஞ்சு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயும் பொரிச்சு வைக்கிற குழம்பு செய்து முடிஞ்சது.